ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 9 இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 இயல்களுடைய லைன் பை லைன் கொஷின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இயலில் இருக்க முதல் செய்யுள் ஆசிய ஜோதி. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியேறியவர் புத்தர். உயிர் கொல்லாமையை பற்றி அறிவுரையை புத்தர் யாருக்கு கூறினார்? பிம்பிசாரா மன்னன். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. சொல்லும் பொருளும். அஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் பயந்தனர். கருணை என்ற சொல்லின் பொருள் இரக்கம். வீழும் என்ற சொல்லின் பொருள் விழும். ஆகாது என்ற சொல்லின் பொருள் முடியாது. நீள்நிலம் என்ற சொல்லின் பொருள் பரந்த உலகம். முற்றும் என்ற சொல்லின் பொருள் முழுவதும். மாரி என்ற சொல்லின் பொருள் மழை. கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. பூதலம் என்ற சொல்லின் பொருள் பூமி. பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. ஆங்கில மொழியில் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்ட். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கவிமணி எனும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார். புக் பேக் கொஷின்ஸ். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஷ். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்பவர். ஒருவர் செய்யக்கூடாதது டேஷ் தீவினை. எளிதாகும் என்ற சொல்லை பிரித்தியோது கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்ற சொல்லை பிரித்தியோது கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் சேர்த்து எழுத கிடைப்பது மலையெலாம். அடுத்ததா 9வது இயலில் இருக்க 2வது பாடம் மனிதநேயம். தமக்கென முயலார் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். மக்களின் பசிப்பினியை போக்க வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு எந்த துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்தவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. புக் பேக் கொஷின்ஸ். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஷ் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். 9வது இயலில் இருக்க 3வது பாடம் முடிவில் ஒரு தொடக்கம். அசோகன்
புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியரின் மகனின் பெயர் ஹிதேந்திரன். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை என்றென்றும் இவ்வுலகம் நினைவில் கொள்ளும். 9வது இயலில் இருக்க இலக்கணம் அணி இலக்கணம். அணி என்பதன் பொருள் அழகு. கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலின் ஆசிரியர் மற்றும் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி. இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. கலைச்சொல் அறிவோம். மனிதநேயம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஹியூமனிட்டி. கருணை என்ற சொல்லின் ஆங்கில சொல் மிர்ச்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு என்ற சொல்லின் ஆங்கில சொல் நோபல் பிரைஸ். சரக்குந்து என்ற சொல்லின் ஆங்கில சொல் லாரி.